மச்சான் நான் உனக்கு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்றீங்க, அங்க ஒரு போட்டோ இல்ல, அங்க ஒரு சிலை இல்ல, அப்ப எப்படி மச்சான் பிரேயர் பண்றீங்க? டேய் நாங்க அப்படியே கண்ணை மூடி கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுவோம்டா. டேய் இதுவரையும் யாராச்சும் கடவுளை நேர்ல பாத்துக்கிறாங்களா? இல்ல. அப்ப எப்ப நிறைய இடத்துல இதான் கடவுள்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் செய்யறாங்க. டேய் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீ தான் கடவுள்னு வச்சுக்கோ. நீ தான் இந்த பூமி, இந்த வானம், இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்களையும் படைக்கிற. ஆனா இந்த மனுஷங்க உன்னை கும்பிடாம நீ செஞ்சு வச்ச பொருளை கடவுளா கும்பிடுறாங்க. அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? டேய் அப்ப நீங்க போய் சர்ச்சில போய் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றீங்களே, நான் கடவுள் வந்து உங்க முன்னாடி வந்து என் பேர்ல ஏசப்பான்னு சொன்னாரா? டேய் இயேசுன்ற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சொல்றேன் பேரு. இயேசுன்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா இருக்கிறவராக இருக்கிறேன்னு அர்த்தம். அதாவது ஒரே கடவுள். அவர் தான் இந்த பூமியை உண்டாக்குனாரு, எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடி அவர் தான் இருந்தாரு. உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் பாரு. இந்த சாமியாருங்க புக்தருங்க தியானம் பண்றதுக்கு மலைக்கு போவாங்க. அவங்க போயிட்டு வந்தோடனே சொல்லுவாங்க, நான் தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஒளியை பார்த்தேன், ஒரு வெளிச்சம் பார்த்தேன்னு. அந்த ஒளி வெளிச்சம் தான் உண்மையான கடவுள். இந்த புக்தருங்க பார்த்த ஒளிதான் இயேசுன்ற பேர்ல மனித அவதாரமா இந்த பூமியில பிறந்து உலக ஜனங்க செய்த பாவத்துக்காக செத்து 3ஆம் நாள் உயிரோட எழும்பினாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஸ்டியானிட்டின்றது ஒரு மதமே இல்ல, அது ஒரு அன்பு. ஆனா எல்லாரும் சேர்ந்து இதை ஒரு மதம் ஆக்கிட்டாங்க. நீ இப்ப கூட இஸ்ரவேலுக்கு போய் பார்த்தனா ஏசப்பாவோட கலர் காலியா இருக்கும். ஏன்னா அவர் உயிரோட எழும்பிட்டாரு. ஏசப்பாவை சிலுவையில ஏத்துனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களே அவர் இங்கே இல்லை, உயிரோட எழுந்து விட்டாருன்னு அவங்க போர்டே மாட்டி வச்சுக்கிறாங்க. ஏசப்பா பிறந்ததுலயும் ஒரு அதிசயம் இருக்கு, ஏசப்பா செத்ததுலயும் ஒரு அதிசயம் இருக்கு. ஏசப்பா பிறக்கும் போது ஒரு ஆண் துணை இல்லாம பிறந்தாரு. ஏசப்பா செத்துட்டு அப்புறம் 3ஆம் நாள் உயிரோட எழுந்தாரு. நம்ம படிக்கிற புக்கே பாரு, கிமு கிபின்னு இருக்கும். கிறிஸ்து பிறப்பது பின், கிறிஸ்து பிறப்பது முன். அப்ப அவருடைய பிறப்புல ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு, அதனாலதான் அங்க போட்டுக்கிறாங்க ஹிஸ்டரியிலேயே. மச்சான் கொஞ்சம் பொறுமையா உட்காந்து சிந்திச்சு பாரு.